மார்ச் 15 2026 சாட்டர்ன் இந்த ராகு கேது அச்சுக்குள் அடங்கி விடுவார். இப்போ பிரதானமாக ராகு கேது மட்டும்தான் உங்களுக்கு செயல்படும். ஜூன் மாதத்துக்கு பிறகு இதே குரு பகவான் கடகராசி மண்டலத்துக்கு வந்த பிறகு அவர் சனியை பார்த்து விடுவார். இப்போ சாட்டனுடைய நெகட்டிவ் நீர்த்து போய்விடும். சாட்டன் அந்த இடத்துல டீஆக்டிவேட் ஆகிவிடும். அதிகபட்சமாக இப்போலேருந்து மார்ச் வரைக்கும் நீங்கள் சமாளித்தால் போதும். இதில் உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த வருடம் பறக்கும் பொழுது 2026 ராசி அதிபதி சூரியன் தனுராசி மண்டலத்தில் அமர்ந்து லாபத்தை பார்க்கிறார். உங்களுக்கு பாக்யாதிபதி செவ்வாயும் 5ஆம் இடத்தில், பிறகு 6ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம் அடைவார். இப்போ இது காலகட்டங்கள்லாம் பார்த்தோம்னா ஓவராலாக உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, ரெசிஸ்டன்ஸ் பவர், நோய்னா நான் நோயை சொல்லலை, ஓவராலாக பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் ஒதுங்காமல் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது உங்களிடம் அதிகமாகவே காணப்படும்.